இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு முதல்ல பாத்துருவோம். தேசிய அரசியல், பொருளாதார திட்டங்கள், சயின்ஸ் அண்ட் டெக் அப்டேட்ஸ், அப்புறம் விருதுகள் மற்றும் நியமனங்கள், கடைசியா உலகளாவிய விவகாரங்கள். இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். சரி, முதல்ல தேசிய அரசியல் மற்றும் மாநில மாற்றங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். குறிப்பா நம்ம தேசிய சின்னங்களை பாதுகாக்கிற சட்டங்கள் பத்தி. ஏப்ரல் 23 நடந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டோட 16வது சட்டமன்றத்தை ஆளுநர் கலைச்சிருக்காரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புதிதா தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் மொத்தம் உள்ள 234 இடங்கள்ல 108 இடங்களை கைப்பற்றியிருக்கு. திமுக 59, அதிமுக 47 இடங்களை பிடிச்சிருக்கு. காங்கிரஸ், பாமக மற்றும் பிற கட்சிகள் எல்லாம் ஒற்றை இலக்க இடங்களுக்கு சுருங்கிட்டாங்க. இது ஒரு மிக பெரிய அரசியல் மாற்றம்னே சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான நிர்வாக சிக்கலை கவனிங்க. மத்திய அரசு புதிய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய சுமார் 3500 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் மூலமா தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏத்துக்கிட்டு மாநில அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். அது வரைக்கும் இந்த நிதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து யூனியன் கேபினெட் கொண்டு வந்திருக்க ஒரு புதிய திருத்தத்தை பார்ப்போம். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. 1971ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தேசிய கீதத்துக்கு என்ன சட்டப்பூர்வ பாதுகாப்பு இருக்கோ அதே பாதுகாப்ப இப்போ பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் வந்தே மாதரம் பாடலுக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த தேசிய பாடலை அவமதிச்சாலோ அல்லது இடையூறு செஞ்சாலோ இனிமேல் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம். சட்டம் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பொருளாதாரம் மற்றும் அரசு திட்டங்கள். நம்ம தேசத்தின் வளங்களை எப்படி பாதுகாக்கறாங்க, நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கறத பாப்போம். பேங்க்ல அக்கவுண்ட் ஆரம்பிச்சுட்டு அப்படியே மறந்து போன பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது அப்படி இருக்கா? இத கண்டுபிடிக்க தான் ரிசர்வ் பேங்க் உத்கம் அப்படின்னு ஒரு போர்ட்டலை அறிமுகம் படுத்தியிருக்காங்க. உரிமை கோரப்படாத நிதிய வச்சிருக்க சுமார் 30 பேங்க்ல இந்த ஒரே தளத்துல இணைச்சிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் மற்றும் PF பணம் இதுல இன்னும் சேர்க்கப்படலைனாலும் கிட்டத்தட்ட 90% உரிமை கோரப்படாத பணம் இந்த போர்ட்டலுக்குள்ள வந்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இல்ல? இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 1500 கோடி ரூபாய் அத்தியாவசிய கனிமம் மறுசுழற்சியை ஊக்குவிக்கிறதுக்காக அரசாங்கம் ஒதுக்கியிருக்க மாபெரும் தொகை இது. லித்தியம், கோபால்ட், நிக்கல் மாதிரியான கனிமங்களுக்கு நாம வெளிநாடுகளை நம்பியிருக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான திட்டம். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்பன் மைனிங், அதாவது நகர்ப்புற சுரங்கம். நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற கழிவுகள், பழைய லித்தியம் அயன் பேட்டரிகள், இதிலிருந்து இந்த கனிமங்களை பிரித்தெடுக்கிற தகுதியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு 2031ஆம் ஆண்டு வரைக்கும் அரசாங்கம் 20% வரைக்கும் மூலதன செலவு மானியத்தை கொடுக்கறாங்க. இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, பொருளாதாரத்துக்கும் நல்லது. சரி, நம்ம ஊர்ல நம்ம பூமியில நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த செய்திகளை நாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீன்களுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம் என்ன? அதையும் தாண்டி நம்ம பூமிக்கும் அப்பால் விண்வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு? வாங்க பார்க்கலாம். இது நம்மள அடுத்த செக்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அப்டேட்ஸ். சில ஆச்சரியமான விண்வெளி கண்டுபிடிப்புகளும் இதுல இருக்கு. சமீபத்துல சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த பார்த்து நிஜமாவே திகைச்சு போயிட்டாங்க. நெப்டியூனுக்கு அப்பால் இருக்கிற குயிப்பர் பெல்ட்ல 2002 XV93 அப்படின்னு ஒரு பனிக்கட்டி பொருள் இருக்கு. சுமார் 500 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இது 4.5 பில்லியன் வருஷம் பழமையானது. ஆச்சரியம் என்னன்னா, இதைச் சுற்றி மீத்தேன் அல்லது நைட்ரஜனால ஆன ஒரு மெல்லிய வளிமண்டலம் இருப்பதை ஜாப்பனீஸ் தொலைநோக்கிகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. புளூட்டோவுக்கு அப்புறம் வளிமண்டலம் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்ட 2வது டிரான்ஸ் நெப்டியூனியன் பொருள் இதுதான். இங்க ரீசெண்டா எரிமலை செயல்பாடுகள் கூட நடந்திருக்கலான்னு நம்பப்படுது. மைண்ட் ப்ளோயிங்ல. விண்வெளியிலிருந்து திரும்ப நம்ம பூமிக்கே வருவோம். உங்ககிட்ட இருக்கிற ஹை அண்ட் ஸ்மார்ட் போனோ இல்ல டிவியோ பழைய LCD ஸ்கிரீன்களை விட ஏன் அவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த OLED தொழில்நுட்பம் தான். இதுல பேக்லைட் தேவையே இல்ல. ஒவ்வொரு பிக்சலும் தனக்கான ஒளிய அதுவே உருவாக்குது. பிளாக் கலர் வரும்போது அந்த பிக்சல் முழுமையா ஆஃப் ஆயிடும். அதனாலதான் நமக்கு அவ்ளோ பெர்ஃபெக்டான ட்ரூ பிளாக் கிடைக்குது. அது மட்டுமல்லாம இதுல நச்சு உலோகங்கள் இல்லாததால சுற்றுச்சூழலுக்கும் இது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து சில முக்கியமான விருதுகள் மற்றும் புதிய நியமனங்கள் பத்தி குயிக்கா பாத்திரலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதாவது மத்திய திரைப்படச் சான்றிதழ் வாரியத்தோட புதிய தலைவரா பிரசார் பாரதியோட முன்னாள் CEO சசி சேகர் வெம்பதி நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் பிரசுன் ஜோஷிக்கு பதிலா அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த பொறுப்புல இருப்பாரு. அதேபோல பொருளாதாரம் சார்ந்த சிறந்த கல்வி பங்களிப்புகளுக்காக
பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ராகவ் தாஸ் கைஹாவுக்கு மால்கம் ஆதிசேஷாயா விருதும், அசோகா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கனிகா மகாஜனுக்கு எலிசபெத் ஆதிசேஷாயா விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இறுதியா நம்ம பார்வையை கொஞ்சம் விரிவுபடுத்தி குளோபல் பாலிடிக்ஸ் பக்கம் திரும்புவோம். குறிப்பா தென்கிழக்கு ஆசியாவுல இந்தியாவோட வியூகங்களை பத்தி பார்க்கலாம். இந்த மேப்பை கொஞ்சம் கவனமா பாருங்க. சீன கடலைய ஒட்டியிருக்க வியட்நாமோட புவியியல் அமைவிடம் ரொம்பவே முக்கியமானது. இந்த குறிப்பிட்ட கடற்பரப்புல சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுறது பத்தி தான் பிரதமர் மோடியும் வியட்நாம் அதிபர் டோலாம் அவர்களும் ரொம்ப சீரியஸா விவாதிச்சிருக்காங்க. அந்த இடம் எவ்ளோ ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாயிண்ட்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான புதிய வர்த்தக இலக்கு எவ்வளவு தெரியுமா? $25 பில்லியன். 2030க்குள்ள இந்த பிரம்மாண்டமான இலக்கை எட்ட 2 நாடுகளும் முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்காக அரிய கனிமங்கள்ல ஆரம்பிச்சு நம்ம ஊரு திராட்சை பழங்களை வியட்நாம்ல விக்கிறதும், அவங்க ஊரு துரியன் பழங்களை நம்ம மார்க்கெட்ல கொண்டு வர்றதும் வரைக்கும் மொத்தம் 13 புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. உள்நாட்டுல நம்ம தேசிய பாடலுக்கு சமமான பாதுகாப்பு கொடுக்கறதிலிருந்து, பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகள்லிருந்து அரிய கனிமங்களை பிரித்தெடுக்கிறது, அப்புறம் வெளிநாடுகள்ல $25 பில்லியன் பார்ட்னர்ஷிப் போடுறது வரைக்கும் இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆனதுதான். இந்த நகர்வுகள் எல்லாம் சேர்ந்து 2030 வாக்குல உலக அரங்கில் இந்தியாவோட இடத்தை எந்த அளவுக்கு மாத்த போகுது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கான அலசல இதோட முடிச்சுக்கலாம். இணைந்திருந்ததற்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை நாம்